ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு குறைந்த அளவு சம்பளம் இருந்தாலும் அவங்க வந்து மன நிறைவோடு தான் அவங்களுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இனிமேல் நிறைய வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் அவங்க அந்த அளவுக்கு வந்து டெடிகேட்டடாக செய்கிறது வந்து யாராலுமே முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை சேலரி தருவாங்க. ஸோ அவங்க அந்த வேலையை செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம வந்து குறைஞ்ச அளவு நம்மளுக்கு பைசா கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு டெடிகேட்டடாக செஞ்சுட்டு எல்லாரையும் நம்ம பாராட்டு பெற்றுட்டு தான் இருக்கோம். இது வந்து வாலண்டியர்ஸ் டே வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு பவர் பேக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எஸ்டி சர்வேக்கு வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதாவது இந்த எஸ்டி சர்வேக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி மற்றும் ஷூ மெஷர்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பானது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இகேஒய்சியில் வந்து ஆப்போடைய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மெனி ப்ராப்ளம்ஸ், ரொம்பவே கஷ்டப்பட்டு இகேஒய்சி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சர்வே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எஸ்டி சர்வேல வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக வந்து ட்ரைனிங் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஸோ ட்ரைனிங்கோட பார்த்திங்கன்னா லஞ்சும் கொடுப்பாங்க. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிரிஞ்சு சாதம், ஸோ இல்லை ஒயிட் ரைஸ், ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து எஸ்டி சர்வே வந்து போனவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நோட் ஒன்று கொடுத்தாங்க, 5 சாக் பீஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு பப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, வெஜ் பப்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லஞ்ச் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற குறைகளை பேசுகிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நிறைகளையும் நம்ம எப்பவுமே நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, லஞ்ச் வந்து ரொம்பவே நான் லஞ்ச் வீடியோவும் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ வந்து ரொம்பவே தடபுடலாக வந்து பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, பிரெட் அல்வா, ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலக்கிட்டாங்க. இந்த முறை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது டாபிக் ஒன்று போட்டு இவங்க பாட்டுன்னு வேறு ஏதோ பேசிட்டுருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த டாபிக் உள்ளே தான் நான் பேசிட்டுருக்கேன். ஆனால் இந்த சில விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய வந்து நம்மளுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கும்போது இந்த மாதிரி சில நடந்த விஷயங்களும் நம்ம அடிக்கடி நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது தான் வந்து நம்ம வந்து இப்படிலாம் இருந்தோம். இப்போ நான் இந்த சொல்லும் போதே பார்த்திங்கன்னா, எஸ்டி சர்வேல எனக்கு அந்த ஞாபகம் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மெமரிஸ் தான். வந்து பார்த்திங்கன்னா, எஸ்டி சர்வேக்கு வந்து ட்ரைனிங் பைசா வந்து போட்டிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பைசா வந்து 300 வந்து போட்டிருக்காங்க. எஸ்டி சர்வேல நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 300 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஐடிகே 2.2 சேலரி. இப்போ வந்து ஐடிகே 2.2 சேலரி நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் மந்த் சேலரி வந்து நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கிரீவன்சஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு வந்து அமௌண்ட்டு ஜாஸ்தியாக கிடைக்குதோ இல்லை கொஞ்சமாக கிடைக்குதோ அதை பற்றி முக்கியம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு டைமில் நம்மளுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து சொல்ல பார்த்திங்கன்னா, கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி வந்து ரொம்பவே நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பைசா வந்து கிடைக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து அதையும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். ஸோ இப்போவே வந்து நிறைய பிளான் பண்ணிக்காதீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாளைக்கு வந்து நல்லா வருவோம். நம்மளும் வந்து சேவிங்ஸ் பண்ணுற, கடன் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக நம்ம வருவோம். ஏன்னா நம்மலாம் வந்து பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து நிறைய வந்து திங்கிங் மைண்டு தான் இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லப்போனால் நம்ம சமையல் பண்ணுற விஷயத்துலேயே சொல்லிக்கலாம். ஸோ ஒரு நாளும் நம்மளுடைய திங்கிங் மைண்டில் என்ன செய்யணும், லன்ச்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, வீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேலைக்கும் போயிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய வந்து ஒரு பவர் பவர் எனர்ஜெட்டிக் பாம்னே சொல்லலாம். பெண்கள்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது அதை விட எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நானும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நினைக்கிற பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஐடியா வச்சுருந்தா இல்லை சஜஷன் ஏதாச்சும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் நான். ஸோ வந்து பெண்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ரூபாய் இருந்தாலும் நம்ம வந்து
சம்பாதிச்சு அந்த நம்ம பைசா வாங்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நமக்கு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு பெண்ணுடைய மனசு வந்து இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியுன்ற மாதிரி பெண்கள் வந்து எப்போவுமே ஒரு சம்பாதிக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம வந்து பெண்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஐடியா வச்சுருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மைண்டுக்கு வந்து நீங்கள் என்ன வேலைக்கு போகலாமா இல்லை வேறு எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பெருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டுனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெய்லரிங் வந்து தேவையான பொருட்கள்லாம் நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஹெல்ப்பிங் தானே. ஸோ ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுடைய பிஸ்னஸும் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏதாச்சும் சாதிக்கணும்னு இல்லை ஒரு வேலைவாய்ப்பு பற்றின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயனடையும் வகையில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.